ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 10 பெஸ்ட்டான ஹேண்ட்ராய்ட் கேம்ஸு ஆஃப்லைன் கேம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர்ஸ் கார்னேட். இந்த கேமை பற்றி சொல்லணுன்னா, இதில் ப்ளஸ் பண்ணி அதாவது 4 4 8ங்கிற மாதிரி பண்ணி நாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான நம்பர்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது. இது ஒரு சிம்பிள் கேம்னால நெக்ஸ்ட்டு கேம் போயிடலாம். நெக்ஸ்ட்டு கேம் இஸ் ஹீப்ஸ். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய கார்டு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செல்ல வேண்டும். அதாவது உங்ககிட்ட பார்த்திங்க அப்படின்னா கார்டு நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி வேணும். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய நம்பர் கார்டு. இப்போ என்கிட்ட இருக்கா, எப்படி வந்ததோ அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்க பொருள் அவங்கக்கிட்ட அதே மாதிரி இருக்காமல் எந்த கார்டு பெருசோ அந்த கார்டு தான் ஜெயிக்கிற மாதிரி இந்த கேமோட கான்செப்ட் இருக்கிறதுனால டைம் நல்லா பாஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு கேம் போயிடலாம். வாட்டர் சால்ட். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெஸ்டிங் க்யூப் கொடுத்துருவாங்க. அந்த டெஸ்டிங் க்யூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்க்கறது தான் இந்த கேமோட கான்செப்ட். அதாவது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லெவல் அதிகமாக நம்ம டஃப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா டைம் பாஸ்க்கு நல்ல கேம். அண்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் கேம்னால ரொம்ப சிம்பிளான கேம். அண்ட் நெக்ஸ்ட் கேம் இஸ் ஃபார் NLA ரோட். இந்த கேமை பற்றி சொல்லணும்னா, உங்கள்கிட்ட ஒரு ரெட் கலர் பால் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு கூட ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அதாவது உங்ககிட்ட கொடுத்துருக்க இந்த ரெட் கலர் பால் எப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக நிற்கிதோ இல்லைனா க்ராஸாக நிற்கிதோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் முடிஞ்சிடும். அண்ட் டேரெக்டாக நெக்ஸ்ட் கேம் ப்ளே போயிடும். இந்த கேமோட பேர் சி பேட்டில். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீர்முகில் கப்பல் 5 கொடுத்துருவாங்க. அந்த 5 கப்பலும் பாதுகாப்பாக ஒளிப்பித்து வைக்க வேண்டும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் ஒளிப்பித்து வைப்பார்கள். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா பீரங்கி மாதிரி சுட்டுக்கிட்டே அவங்களோட போட் எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து உடைத்தால் ஒரு போட்டோட அழிஞ்சதுக்கான ப்ரூஃபும் கிடச்சிரும். அண்ட் இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைம் பாஸ் ஆகிறனால இது ஒரு பெஸ்ட்டான கேமுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்டு கூடயும் நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணனால. அண்ட் நெக்ஸ்ட் கேம் போகலாம். ரவுண்டு பேட்டில். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதில் முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த கலர் எப்படி, அதாவது 2 வாட்டி வருதுன்னா 2 வாட்டி அழுத்தி, 3 வாட்டி வருது 3 வாட்டி அழுத்தி. இந்த ஒரு சிம்பிள் கேம்னால நெக்ஸ்ட்டு போகலாம். தி நேம் இஸ் செக்கர்ஸ். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் முன்னாடி மட்டும்தான் போக முடியும், பின்னாடி வர முடியாது. இது பிளாக் காயின்ஸை நம்ம எப்படி அடிக்கிறோங்கிறது இருக்குது. அண்ட் நம்ம ஃப்ரெண்டு கூட பார்த்திங்கன்னா அது ப்ளே பண்ணுறதுனால இது பார்த்திங்கன்னா ஒரு டைம் பாஸிங் கேம். அண்ட் நெக்ஸ்ட்டு கேம்குள்ளே போயிடலாம். தி நேம் இஸ் பிங் பாங். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் ப்ளே பண்ணக்கூடிய கேம் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடில் உங்கள் ஃப்ரெண்டும் இன்னொரு சைடில் நீங்களும் ப்ளே பண்ணுவீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா போலை கீழே விடாமல் யார் கடைசி வரைக்கும் காப்பாற்றுறாங்களோ அவங்க தான் வெற்றி. நெக்ஸ்ட்டு கேம் இஸ் லுடோ. இந்த கேமை பற்றி நான் சொல்லி தெரியுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா காயின்ஸ் கொடுப்பாங்க, அதில் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமனான கேம். இது பார்த்திங்க அப்படின்னா டாப் 2 பொசிஷன் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் 3 பேர் கூட விளையாடும் போது அது வேறு வைப்பாக கூட இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்திங்க அப்படின்னா சும்மா தாறுமாறாக ப்ளே பண்ணக்கூடியது தான். ஓகேங்களா, இதில் பார்த்திங்க அப்படின்னா அது உள்ளே எத்தனை காயின்ஸ் ஏற்றுறோம் அது தான் வெற்றிக்கான கூறி. அண்ட் அது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கேம்குள்ளே போவோம். கலர் கார்டு. இந்த கேமோட ரூல்ஸு சிம்பிளான ரூல்ஸ் தான். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கார்டோட எண்ணிக்கை குறைக்கிறது மட்டும்தான். அதுக்காக உங்கள்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு, ப்ளூ அண்ட் க்ரீன் சொல்லி நிறைய விதமான கலர்ஸில் கார்டு கொடுப்பாங்க. இல்லைனா கார்டு கலர்ஸ் வச்சு கூட ப்ளே பண்ணலாம், இல்லை நம்பர்ஸ் கூட வச்சு ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு எப்படி அந்த டைம் சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கூட ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா +1 கார்டு கூட இருக்குது, +4 கார்டு கூட இருக்குது. அது எதுக்கு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கார்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு அது ஆப்போசிட் டீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 கார்டு போகும். அதனால் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இதேமாதிரி நம்பர்ஸில் ப்ளே பண்ணலாம், கார்டு வச்சு ப்ளே பண்ணலாம். அண்ட் கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் நல்லவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்ட் இன்னொரு வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் வரட்டாமாமே.